பிரைஸ் லார்ட். இந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Proverbs chapter 17 verse 22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். A merry heart does good like medicine, but a broken spirit dries the bones. கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஔஷதம் அப்படின்னா இங்கிலீஷில் வாசிச்சோல்லையா மெடிசின். அது வந்து நல்ல ஒரு மருந்து இல்லையா. மன மகிழ்ச்சி வந்து நல்ல ஒரு மருந்தை போல இருக்கிறத மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளையே உலர பண்ணும். ஆவி எதனால் முறிந்து போகிறது? மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகிறது இல்லையா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லி. ஆமாம், பிரியமான மன மகிழ்ச்சி இல்லையா. இருதயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், இழப்புகள், உபத்திரவங்கள், இப்படி பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா நம்ம விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், இப்படி சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போவது அவசியமாக இருக்கிறது இல்லையா. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து இருதயத்தில் வந்து அந்த பாரப்பட்டு துக்கப்பட்டு மன துக்கத்தினால அப்படி நம்ம அதில் வந்து நம்ம மூழ்கி அமிழ்ந்து போய்விடக்கூடாது. நம்ம இருதயத்தில் எல்லா இந்த நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம இருதயத்தில் நம்ம சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்ம இருக்க நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி நம்ம இருதயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு மருந்தை போல இருக்கிறது இல்லையா. நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வந்து ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு வந்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா வந்து நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கள் இல்லையா. எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இரு. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் என்று சொல்லி இல்லையா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம என்னென்னா நம்ம இருதயத்தில் இல்லையா அந்த துக்கங்கள், பாரங்கள் அப்படியே நம்மளை அழுத்தாமல் இல்லையா நம்ம இருதயத்தில் வந்து சந்தோஷமாக எப்போவும் மன மகிழ்ச்சியாக இல்லையா. அந்த சந்தோஷம் வந்து நம்முடைய சுயத்தினால நம்முடைய மாம்சத்தில் அது நமக்கு முடியாது இல்லையா. ஏன்னா நம்மளும் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நம்மளும் மாம்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்ம பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ரோமர் 15:13 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த இருதயத்தில் அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருக்க நமக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லையா. அதனால்தான் அந்த யாதொரு ஆவியின் தேறுதலும் ஆவியின் ஐக்கியமும் என்று சொல்லியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய ஆனவரோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும்பொழுது அந்த ஆவியானவர் வந்து நமக்கு வந்து அந்த அவருடைய சந்தோஷத்தினால நம்மளை நிரப்புறாங்க இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரியமான நம்ம மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இல்லையா. அது வந்து நம்ம இருதயத்தில் நம்ம பாரப்பட்டு அப்படி துக்கப்பட்டு அப்படியே நம்ம அதில் வந்து நம்ம முழுகி போய்விடக்கூடாது இல்லையா. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ண. ஆவி ஒரு மனுஷனுக்கு முறிந்து போயிடுச்சு என்ன ஆயிரும்,
அந்த எலும்புகளையே உலர பண்ணும். அப்படின்னா என்ன, அப்படியே நம்மளை அப்படி வீக் ஆக்கிரும். அதான் லௌகீக துக்கம் வந்து மரணத்தையே பிறப்பிக்கும் என்று சொல்லி நம்ம கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார் இல்லையா. தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கும், ஆனால் லௌகீக துக்கம் மரணத்தையே உண்டாக்கிவிடும் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்முடைய ஆவி முறிந்து போனால் அது எலும்புகளையே உலர பண்ணும். ஆவி எப்போ முறிந்து போகும், மன துக்கத்தினால ஆவி வந்து முறிந்து போயிடும் இல்லையா. அப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலே துக்கம் வருது இல்லையா. அந்த எமோஷன்ஸ், அதுக்காக நம்ம வந்து நமக்கு எந்த துக்கமுமே இருக்காது, எந்த வருத்தமுமே இருக்காது, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அந்த துக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மூழ்கி போய்விடக்கூடாது இல்லையா. கர்த்தருக்குள்ள நம்ம திடப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா. கர்த்தருக்குள்ள நம்ம அந்த மன மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 3 வாசிக்கிறோம், சியோனில துயரப்பட்டவர்களை கர்த்தர் வந்து சீர்படுத்துகிறார், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் இல்லையா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி உடை உடுத்துகிறார் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்ம கர்த்தர் வந்து நம்மளையே ஆறுதல் படுத்துகிற தேவன் இல்லையா. ஆண்டவர் நம்மளை வந்து நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அவர் நம்மளை ஆற்றுகிற தேவன், அவர் நம்மளையே தேற்றுகிற தேவன், அவர் நம்ம இடத்துல இருக்கிற அந்த துயரத்தெல்லாம் மாற்றுகிறார், நம்மளை ஆறுதல் படுத்துகிறாங்க இல்லையா. நம்ம சூழ்நிலைகளே மாற்றுகிறாங்க. அப்படியாக அந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒடுங்கின ஆவி எடுத்துட்டு நமக்கு துதியின் உடைய உடுத்துகிறாங்க இல்லையா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவினால உண்டாகிற ஆறுதல் இல்லையா, அவருடைய அன்பினால உண்டாகிற தேறுதல், ஆவியின் ஐக்கியம், இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய பாரங்கள் துக்கங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகிறது இல்லையா. அதான் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறப்ப நம்மளோட கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம அவர் மேலே வைத்து விட வேண்டும் இல்லையா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படியே கஷ்டத்திலே துக்கத்திலே பாரத்திலே அப்படியே இருந்தோன்னா அது அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் இல்லையா, அப்படியே வந்து இன்னைக்கு நிறைய அப்படி என்னென்னா அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏதோ கஷ்டம் துக்கத்தில் அப்படியே அமிழ்ந்து போய் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போய் அப்புறம் பலவிதமான வியாதிகள் அப்படி வந்து அப்படியே வந்து அவங்களோட வாழ்க்கை இருளாக மாறி விடுகிறத நம்ம பார்க்குறோம். பிரியமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து கர்த்தரிடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. அன்னாளை குறித்து வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில், பிள்ளை இல்லாமல் அப்படியே மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா. மனக்லேசம் மன துக்கத்தினால அப்படியே ஆண்டோடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டோடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன்னா அப்படியே பொருத்தனை பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா. கண்ணீரோடு அவங்க ஜெபித்து தன்னுடைய இருதயத்தின் காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஊற்றி இல்லையா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது அதன் அவங்க ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அன்னால் அதன் பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி இல்லையா. பிரியமானதில் நம்ம ஏன் வந்து துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா. கர்த்தருடைய சமூகத்தில் இல்லையா, சகல ஜனங்களே காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகங்கள் இல்லையா. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இல்லையா. அப்போ அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தினால நம்ம நிரம்பினவர்களாக நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலனாக இருக்கிறது இல்லையா. சாத்தான் வந்து எப்போவுமே ஒரு சின்ன கஷ்டம் நமக்கு வந்துட்டா கூட உனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே நம்மளை துக்கத்தில் பாரத்தில் அப்படியே நம்மளை வந்து வைக்கிறதுக்கு அவன் வந்து என்னென்னா பிசாசு வந்து முற்படுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து அதில் நம்ம வந்து அப்படியே துக்கத்தில் முழுகி போய் விடக்கூடாது இல்லையா. நம்ம வந்து கர்த்தரிடத்துல நம்ம பாரத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து மன மகிழ்ச்சியாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கலாம் இல்லையா. நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் இல்லையா. காத்து வந்து இருதயமே இழைத்து போய் அப்படி இருக்கலாம். ஆனால் பிரியமான நம்ம கர்த்தர் வந்து இழைத்து போன சுதந்திரத்தை அவர் திடப்படுத்துகிற தேவன் இல்லையா. ஆகையினால நம்ம ஆண்டவருக்குள்ள மனரம்யமாக
நம்ம சமாதானமாக சந்தோஷமாக நம்ம இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இல்லையா? நம்ம அப்படியே இருதயத்தில் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும் பொழுது அது நல்ல நமக்கு ஒரு மருந்தை போல இருக்குது இல்லையா? ஆகையினால அப்படிப்பட்ட அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக இல்லையா? ஆண்டவர் நம்மளையே ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் நமக்கு அந்த ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு நமக்கு துதியின் உடைய உடுத்துகிறவர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா? எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படியே நம்மளும் உலகத்தாரை போல அப்படியே துக்கித்து அவங்கள போல எப்பயும் இந்த புலம்பலோடு அழுகையோடு அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவாங்க. நம்முடைய தலையில் என்ன இருக்குது? நித்திய மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் ஓடிப்பு இல்லையா? துதியும் கீத சத்தமும் உண்டாகும். ஆமே. நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆமேன்.